ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் ரிமீன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு என் பைக் ஃபேவரட் லிஸ்ட்லேயே ஒரு இம்பார்ட்டண்டான வண்டி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வண்டி தான். ஸோ அந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம். அந்த வண்டி என் கண்ணில் நிற்கிது. ஸோ வழக்கம் போல் ஆக்ஷன் ஸ்பாட் தான், இங்கே தான் சஃபாவில் தான் நிற்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதுதான் எனக்கு ரெகுலர் ஸ்பாட்டாக இருக்குது. எங்கேயும் வெளியே போக முடியல. கொஞ்சம் போனால் அவுட்டர் தான் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால, கொஞ்சம் சிட்டிக்குள்ளே மீன்ஸ் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காமல் இங்கே வெளியே போக முடியலனால. ஸோ அதனால் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். மழை வேறு பெய்கிற மாதிரி இருக்குது. என்னத்தில் தூரல் போடுறது லைட்டாக. ஸோ என்னன்னு சொல்கிறது இல்லை. ஸோ இங்கே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ட்ரைம் போட்டு Daytona 615 ஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச வண்டி அது எனக்கு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தான் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆள் விட்டு போயிருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நம்ம நோட்டிஃபிகேஷன் சேரும். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் சொல்லி ஃபாலோ பண்ணிடுங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியோட சினிமேட்டிக்ஸ் பார்த்துருவோம். ஓகே, in 3, 2, 1. ஸோ சினிமேட்டிக்ஸ் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் நம்ம Daytonaவோட 615 ஆறு. ஸோ இதோட ஸ்டாக் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. ஸோ இது வந்து ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வரும் 615 ஆறு இருந்து. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, இது வந்து ஒயிட் கலர் ஸ்டாக் கலரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேட் பிளாக்ல வரும். ஸோ ரெண்டுமே ஒரே தீமில் தான். அந்த ரெட்டு வித் ஒயிட்டு, ரெட்டு வித் மேட் பிளாக் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் வீக் தான் அவர் வந்து இவர் ஓனர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சர்மான்னு சொல்லிட்டு எங்கள் கூடாந்தில் இருக்காரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் அவர். ஸோ அவரோட வண்டி தான் இது. ஸோ இது வந்து அவர் ரேப் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கலரில் பார்த்தீங்கன்னா கிரே. ஸோ நருடோ கிரேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த கலரில். ஸோ கிரேனே வச்சுக்கலாம் சரிங்க, ஓகேவா? ஸோ கிரேயில் ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 10K ஆச்சுன்னு சொன்னார். ஸோ இந்த வண்டி பற்றி நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். மழை வரல எடுத்து தூள் போகிற மாதிரி இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இது மாதிரி நம்ம ஸ்ட்ரீட் அரசு மாதிரி இவரும் வந்து CRS போட்டிருக்காரு. ஸோ ட்ரைம்ப்னாலே அந்த இன்லைன் 3 சிம்ஃபனிக்காகவே, அந்த விசில் சவுண்டுக்காகவே வர எக்ஸாஸ்ட் அதெல்லாம் CRS ஃபிட் தான். பொதுவாக CRS ஃபிட்னா ஒரு தரமான எக்ஸாஸ்ட்டுங்க அது. ஸோ ஃபஸ்ட்டு வண்டி பக்கம் போனோம்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 615 ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ இந்த Daytonaவோட லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வண்டிங்க அது. ஒரு 600cc கேட்டகரியில் அடிச்சிக்க முடியாது இந்த வண்டியை. ஆல்மோஸ்ட் 1000cc வண்டி மாதிரி இருக்கும் இது வந்து. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் பைக் இது பார்த்திங்கன்னா Daytona வச்சு ட்ரைம் போடுறது. ஸோ அதனால் ட்ரைம் வந்து எனக்கு ஒரு ஃபேவரட் பிராண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் காசு போட்டிருக்காரு. நான் காமிக்கிறதையும் தெரியுதா? ட்ரைம் போடு லோகோ சின்னதாக போட்டு ஒரு இது ஒரு ரேடியேட்டர் கார்டு போட்டிருக்காரு. அப்புறமேட்டு ட்ரைம்போட இது ஃபோக் ப்ரொடக்டர்ஸு. தென் பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியோட சிங்கிள் பபுள் ரேசரு. ஸோ அப்படியே பேக்கில் வந்தோம்னா PS பர்ஃபார்மன்ஸோட ஒரு மேக்னெட் டீல் டெடி வச்சுருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, மேக்னெட் டீல் டெடி தான் நினைக்கிறேன். ஆமாம், மேக்னெட் டீல் டெடி தான். ஸோ இருக்கு ரூமில் நான். ஸோ இங்கே வந்து அவரோட வண்டி நம்பர் இருக்குது. அப்படியே கீழே அப்படியே இன்ஸ்டாகிராம் ஐடி போட்டிருக்காரு. ஸோ அப்படியே ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பக்கம் இதோட இன்ஜின் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தோம்னா 675cc இன்ஜின் வித் 1 of BHP அண்ட் பார்த்தீங்கன்னா 70 Nm of டாப் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் ஒரு பவர் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். Daytona ஓட்டி பார்த்ததில்ல. ஸ்ட்ரீட் விளாரஸே அவ்வளோ பவராக இருக்கும். நேக்கட் பைக் வேறு, இது சூப்பர் ஸ்போர்ட் ஒரு சூப்பர் பைக் வேறு. ஸோ கன்ஃபார்ம் அடிச்சிக்க முடியாது அந்த வண்டியை. ஸோ அந்த டைட்டானியோட கலரை பார்த்தீங்களா இங்கே ஆஸ் யூஸ்வல் நம்ம இது ஸ்ட்ரீட் விளாரஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல் டைட்டானியமாக மாறினா வந்து ஃபயர் வைக்கணும் இல்லை, வண்டி ஹீட் இல்லைப்பா. கிட்ட தான் அவங்க வீடு. எங்கள் வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கும் சும்மா ஒரு 0.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன டீடைல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு 615 சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ மேஜராக என்ன சொல்ல விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ 615க்கும் 615 என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 615 வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கார்பன் ஃபைபர் பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்பன் ஃபைபர். இது அப்புறம் ஃப்ரண்ட் மகாடு வந்து கார்பன் ஃபைபரில் வரும். தென் பார்த்தீங்கன்னா இந்த பேக் மகாடு வந்து கார்பன் ஃபைபரில் வரும். ஸோ கார்பன் ஃபைபர் பார்ட்ஸு. அப்புறமேட்டு இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர். ஸோ இதில் வந்து குயிக் ஷிஃப்டர் இருக்கும். 615 வந்து 615 வந்து குயிக் ஷிஃப்டர் இருக்கும். 615 வந்து குயிக் ஷிஃப்டர் இருக்காது. ஸோ இதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டு, அந்த 615க்கும் 615 கார்பன் ஃபைபர் பார்ட்ஸும். தென் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர். தென் பார்த்தீங்கன்னா ஓலின்ஸோட சஸ்பென்ஷன்ஸ் வரும் இல்லை. ஸோ 615 வந்து பார்த்திங்கன்னா ஷோவோடது வரும். இதில் வந்து பிரம்போர் பைக்ஸ் வரும். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிசின் பைக் சம்திங் வரும் நினைக்கிறேன். நிசின் இல்லை சம்திங் நிசின் மாதிரி தான் வரும். ஸோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் தெரில எனக்கு. ஸோ ஆனால் 615 வந்து பார்த்தீங்கன்னா பிரம்போ பைக்ஸ், ஓலின் சஸ்பென்ஷன்ஸ். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓலின்ஸ் தான் வரும். அதில் வந்து ஷோவாக கொடுத்துருப்பாங்க 615ல். ஓலின்ஸ் வந்து எப்படி சொன்னாங்க, சஸ்பென்ஷனோட இது ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு ஹை ஸ்பீடில் தெரியும். ஸோ இது பக்காவாக இருக்கும். ஸோ பிரபா காட்டில் அங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க.
ஸோ இங்கே வந்து பார்த்தா அவங்க ஓலின்ஸோட அந்த கோல்டு ஃபோக் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது அந்த கோல்டோட ஃபினிஷு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வண்டியோட லைட் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒயிட் லைட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அது பக்காவாக இருக்குது அந்த வண்டியோட லுக்குக்கு. ஜென் பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு ஜீரோ கிராவிட்டி ஓடுது. அது சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பிராண்ட் இருக்குது, எம்ஆர்ஐ, ஜீரோ கிராவிட்டி, பியூகு, எக்ஸ்ட்ரா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே இந்த ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, இந்த வண்டி நான் என்ஜாய் பண்ணி சொல்கிறேன். இது என்னென்ன சொல்ல தோணும் அது மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் எல்லாம் சூப்பர் பைக்கில் வர மாதிரி 120/70 தான் ஃப்ரண்ட் டயர் சைஸு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 180/55 டயர் சைஸு. ஸோ ஆக்சுவலாக நம்ம இதில் வர மாதிரி தான், ஸ்ட்ரீட் வாரஸில் வர மாதிரி தான், சேம் சைஸ் தான் இதுலேயும். ஸோ மேபி நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். ஸோ இது வந்து 180 தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரிட்ஸ்டனோட பேட்லாக்ஸ் அது இல்லை இவர் வந்து 180 தான் போட்டிருக்காரு, 180 செக்ஷன்ஸ் தான் போட்டிருக்காரு இவரும். ஸோ பேட்லாக்ஸ் தான். ஸோ வண்டி சுற்றி பாருங்கள், நான் சுற்றி காமிச்சிடுறேன். வழக்கம் போல் ஈவினிங்கே விளாக் எடுக்கிறேன்னா. ஸோ யார் பேருன்னு சொல்லிட்டு தெரில, ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் வந்து டெய்ஸின்னு வச்சுருந்தேன் இந்த வண்டி பேருக்கு. ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா, ஸோ இங்கே நம்ம கிளச் லீவர்ஸ் இருக்குது. தென் இங்கேயும் பார்த்திங்கன்னா பிரம்போட பிரேக் லீவர்ஸ் இருக்குது. ஸோ அட்ஜஸ்டபிள் இது. ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ அப்படி நம்ம கீழே ஆன் பண்ணோம்னா அழகாக நமக்கு வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பீடோமீட்டருங்க தனி ஃபேன் பேஸ் இருக்குதுங்க. இந்த அனலாக் ஸ்பீடோமீட்டருக்கு வேறு லெவல் அது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ பீம், ஹை பீமு. இது வந்து ஹசார்ட் ஃபிக்ஸ் பண்ணி பாருன்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ இது இண்டிகேட்டர்ஸ், இது வந்து ஹார்னு. ஸோ ஆஸ் யூஸ்வல் இங்கே வந்து ஒரு கில் சுவிட்ச் இருக்குது, நம்மளுக்கு வந்து செல் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் சஸ்பென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த பில்லோட அந்த இது இருக்குது. ஸோ இது வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அது டெக்னீஷியன் கரெக்டான டெக்னீஷியன் வச்சு பண்ணால் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் லிமிட்டர் இருக்குது. ஸோ லிமிட்டர் மீன்ஸ் ஆர்பிஎம் முள் இருக்குது. ஸோ ஃபேவரட்டுங்க, சிரிப்பு இருக்குது இந்த வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சிரிப்பு மீன்ஸ் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 18,000 ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஜின் லைட்டு. ஸோ இங்கே இன்ஜின் லைட், இங்கே வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், ஏபிஎஸ் லைட் இருக்குது. இருட்டில் ஒன்றும் தெரில பாங்க, எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இங்கே நியூட்ரல் லைட்டிங், ஹை பீம், லோ ஃபியூல். ஸோ இது வந்து அலாரம் மாதிரி இருக்குது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபியூல் காசிக் இங்கே வந்து. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஹீட் இருக்குது, டைம் இருக்குது. இங்கே வந்து சர்வீஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ இது வேறு எனக்கு ட்ரிப் 1, ட்ரிப் 2, செட்டப், ஏபிஎஸ் ட்ரிப் 1, ட்ரிப் 2 தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு, இருங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு 7 கிலோமீட்டர் இருக்குது, இருங்கப்பா. செட்டப், ஏபிஎஸ் நம்ம வந்து ஆன், இது வந்து சிஐஆர்னு இருக்குது. ஸோ மீட்டிங் தெரில. ஸோ ஏபிஎஸ் நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வண்டியில், ஆன்லேயே இருக்கட்டும், நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப மாற்றி விட்டு. ஸோ அப்படியே மற்றபடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி சொல்கிற பெருசாக ஒன்றும் இல்லை. இதுதான் இதே போதும். ட்ராக்கில் அந்த வண்டி நீங்கள் எடுத்து ஓட்டினீங்கன்னா வேறு லெவல் வண்டிங்க இது. சொல்லப்போனால் வேறு லெவல் வண்டியாக இருக்கும் அது. இப்போ தெரில வண்டி ஓட்ட முடியுமான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஃபியூல் காது இருக்குது. வண்டி ஹீட்டாக தான் பாருங்க. ட்ரிப் 1, ட்ரிப் 2. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நம்ம ஸ்விஃப்ட் லைட் வரும். ஸோ ப்ளூவாக வந்து அப்படி ரெட்டுக்கு வரும். ஸோ அந்த லைட் சூப்பராக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வண்டி பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ டேங்க் லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.4 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி வரும். மைலேஜ் எனக்கு 20 எதிர்பார்க்க நினைக்கிறேன், தெரிஞ்சு ஹைவேல. ஸோ தெரில எனக்கு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டு டெலிஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் ஃப்ரேமு. ஸோ அது வந்து மேட் ரெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாக்லேயே வரது தான். இந்த கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்காரு. ரேப் உங்களுக்கு தெரியுதா இங்கே ஸ்டிக்கரு? ஸோ அது எங்கே ரேப் நான் சொன்னேன், கேட்டு சொல்கிறேன். வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் அந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ ஸ்பாக்கெட் வந்து சேஞ்ச் பண்ணுமா அவர். ஸோ இங்கே வந்து ஸ்பூல்ஸ் போட்டிருக்காரு அவர். ஸோ இப்போ ஒயிட் லூப் அடிச்சுன்னு நினைக்கிறேன், ஒயிட் லூப் தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்லாவே தெரியுது லூப் அடிச்சிருக்காது. பக்காவாக மெயின்டைன் பண்ணுறப்ப வண்டியை எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஒரு தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆகாசரமான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கப்பா, சச் எ டெவில். சரி, ஓகே, நான் இருங்க, நான் ஒரு செகண்ட் வந்து அவர்கிட்ட வண்டி கேட்டு பார்த்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ பேட்ரி போயிடும். ஸோ இதான் பின்னாடி லுக்கு. ஸோ ஸ்டீல் மாதிரி இங்கே 2 ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுக்கு வந்து கிராவல் இருக்கும், அதை கழட்டிடுவோம் நம்ம. இது அதே மாதிரி இவரும் கழட்டிருக்காரு. ஸோ அதோட ஹோல்ஸ் தான் அது. இங்கே வந்து GoPro மவுண்ட் வச்சுருக்காரு. சூப்பராக இருக்கும் பின்னாடி லுக்கு, பக்காவாக இருக்குங்க. அப்படியே வண்டி பாருங்கள் லுக்கு. வண்டினா இது வண்டிங்க. சரிங்க, நான் கண்டினியூ பண்ணுறேன்.
சொல்லிடுறேன். அதான் ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் ஓட்டிகிட்ருக்கேன். நம்ம உடம்பு இல்லைனால 10 hour என்ன தான் ஓட்டினாலும் சரி, இந்த டேட்டோனோட ஃபீல் தனி ஃபீலுங்க. இந்த வண்டி டிஸ்கண்டினியூ போய் சில வருஷம் ஆச்சு. இந்த வண்டி மேலே ஆசை இருக்கே, அந்த ஆசை தாங்க. இந்த ஆசை தான் ஆசை. சில பசங்க தான் என்ஜாய் பண்ணுங்க சார். நான் பேசலை. இந்த விசில் சும்மா சவுண்டை பாருங்க பாருங்க. அப்பா ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் அதே சவுண்டுங்க. ட்ரையம்போட சவுண்ட் இருக்குது இன்லைன் 3. அப்பா கேளுங்க அந்த சவுண்டை. இப்போ சூப்பராக இந்த க்ளவுஸ் போட்டு ஓட்டுறது, ரைனாக்ஸ் போட்டு ஓட்டுறதுக்கு போகலாமா? இந்த வண்டி சொல்கிறேனே, டேட்டோனாங்க எப்படி சொல்கிறது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதான் நான் பேச விரும்பல இந்த இதில். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுறேன். இப்போ பாருங்கள், அதை என்னடா டிராஃபிக்காக இருக்குது. சரி போமா? கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப வெறித்தனமாக பாப்பாகுது டப்புன்னு. சவுண்டை பாருங்க, அந்த வண்டியோட சவுண்டை. வண்டியோட சவுண்டை பாருங்க. சூப்பர் ஸ்போர்ட்டோட ஃபீலே தனி ஃபீல் தாயா. என்னன்னு தெரியல, குயிக் ஷிஃப்ட் வந்து நம்ம ஆஃப் ஷிஃப்ட் ஓகே, டவுன் ஷிஃப்ட் ஒரு மாதிரி இருக்கு. வெடிக்கிற பார்த்தீங்களா? வண்டி சூப்பரா இருக்கு. வெடிக்கிறது தெரியுதா உங்களுக்கு? இந்த குயிக் ஷிஃப்டர் தாங்க. இந்த வண்டியோட கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு ரேப் பண்ணது அப்புறம். அந்த ஸ்விஃப்ட் லைட்டை பார்த்தீங்களா நீங்கள்? ஸ்விஃப்ட் லைட்டை பார்த்தீங்களா? அந்த ப்ளூ கலர் இப்போ ஃபஸ்ட் கேட்டை காமிக்கிற பாருங்க. மிக்ஸ் அப்படி கேட்குதா? கேட்குதா? அந்த ஆதிக்குள்ள போய் ஷிஃப்ட் பண்ற மாதிரிங்களேன் இந்த சவுண்ட். அப்பாடி
ஒரு அடிக்கடி இங்கே வீட்டுக்கு முன்னாடி போவார் இவர் சரிங்களா. அப்போ இந்த சவுண்ட் இருக்குமே, இந்த கியர்ஸ் இப்போ டப்பு டப்புன்னு நடிக்கும், சரியா இருக்கும் கேட்குறப்போ. 10 ஆர்எக்ஸ் எக்ஸாஸ்ட் மாற்றும், அப்போ தெரியும் உங்களுக்கு அந்த சவுண்டு. போலீஸ் போதே. போலீஸ் போகிறாங்க, ஸ்லோவாக போவோம் நம்ம. ஷிஃப்ட்டை கேளுங்க, வண்டினா இது வண்டிங்க, ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிடணும். அவர் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டுக்கு வந்தேன்னா SD கார்டு ஃபுல்லு. ஸோ இப்போ வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டி சூப்பர் லெவல், யாரும் பேச முடியல, அதை நான் பேசல நான். ஸோ வண்டியோட சவுண்ட் என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப வேகமாச்சு எப்படி சொல்கிறது, ரொம்ப லாங்லாம் போக முடியல. ஸோ ஷார்ட் ஸ்பின் தான். ஸோ அதே என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி எங்கே இருக்குது, ஸோ பிரபா நினைக்கிறேன், வண்டி ஓனர் நினைக்கிறாரு ஆகாஷ் சர்மா ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன அவருக்கு, நான் கூப்பிட்டானே வந்தார். நேற்று சொன்னேன், இன்றைக்கி வந்து தந்தார் வண்டியை. ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கையும், உங்களுக்கு பிடிச்சிருக்க எனக்கு கன்ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சி நம்புறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் தட்டி டக்குன்னு போங்க. அப்புறம் அடுத்தது போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் தான் சேரும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறையா வரும். ஸோ அது ஸோ இந்த வீடியோ நான் எதாவது முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்பா. டாடா பாய், பீஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.